ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே யாராவது நீங்களும் ஸ்பிரிச்சுவல் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அந்த கடவுள் சக்தி, பிரபஞ்ச சக்தி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்பி லைஃப் லீடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுமே எனக்கு ஒரு சாதாரணமா நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தேங்க. இப்ப எனக்கு அப்படி நிம்மதியாவே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்க எல்லாம் கடவுள்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்றாங்க. ஆனா நான் எதுவுமே கேட்கறது கூட இல்லை. நான் பாட்டுக்கு நல்லதை மட்டும் பண்றேன், நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நிறைய கஷ்டங்கள் ஆஃப்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்குதுங்க. அதுக்கு என்ன பண்றது, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியவே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நான் நார்மல் மோடுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன சார்ந்து, என்னோட புரிதல் சார்ந்து சொல்ற எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்க அதை உங்க லைஃப்ல எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆகலைன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் வாழணுங்கிற எந்த ரூலுமே கிடையாது. உங்களுக்கு ஒத்து வரலைனாலும் நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட புரிதல் தானே. எனக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கிடைக்கிற சுச்சுவேஷன், அதுலேருந்து நான் கத்துக்கிறத பொறுத்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன். ஓகே, இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அது வேற மாதிரி கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இங்க ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம். ஓகே, இப்போ என்னன்னா நார்மலா வாழ்றவங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஏன் இருக்குன்னா, சூஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களால அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள வர்ற கஷ்டங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற அந்த மன தைரியம் இல்லாதவங்க ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. சரிங்களா? ஆன்மீகத்துக்குள்ள குத்துதே கொடையுதே அப்படின்னு நம்ம சொல்றது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம திரும்ப நார்மல் மோடுக்கும் போகவும் முடியாது. ஏன்னா இது நமக்கு ஒரு பேரானந்தமா இருக்கும் நார்மலா வாழ்றதை விட. இப்ப ஸ்பிரிச்சுவல்ல ஏன் அவ்வளவு பிரச்சனை வருது? இப்ப நானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, பண்ணுனதெல்லாம் என்னன்னா, நமக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இத்தனை கடவுள் இருக்காங்க, யாருமே நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில கூட உதவுற மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா, அந்த கஷ்டத்தை பெருசா ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு அப்படி தெரியும். வாட்ச் பண்ணாம ரேதர் நம்ம அதை உட்காந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற அந்த கவனிக்காம அதை விட்டுட்டு எனக்கு நடக்குது, இது எனக்கு ஏன் இவ்வளவு நடக்குது அப்படிங்கிற அந்த மோடுக்குள்ள போறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கூட ஃபர்ஸ்ட் நம்மள அசோசியேட் பண்ணிக்கிறோம். இது எனக்கு நடக்குது, எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை, நான் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணேன், அப்ப அந்த கர்மா கூடவா எனக்கு நல்ல கர்மா இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னுட்டுலாம் அந்த மாதிரி நினைக்கிறது மிக மிக முட்டாள்தனம். ஏன்னா ஆன்மீகவாதிகளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபை சூஸ் பண்றீங்கன்னா என்ன வேணா நடக்கும், கண்ணா அப்படின்னா நடக்கும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்தா மட்டும் நீங்க ஸ்பிரிச்சுவல்குள்ள வாங்க. இதுதான் முக்கியமான டிஸ்க்ளைமர். கடவுள்னா என்ன, கடவுளோட வேலை என்ன, நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம வேலை என்ன, நம்ம சோலோட வேலை என்ன, நம்ம லைஃப் பர்பஸ் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்குள்ளேயே வரோம். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நம்மளோட நார்மல் அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ள ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இது ஏன் எனக்கு நடந்துச்சு, இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சுன்னு. அப்படியெல்லாம் நீங்க உங்களோட அந்த டெம்பர் லூஸ் பண்ண தேவையில்லை. என்ன நடந்துட்டு இருக்கோ அது நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, இப்படித்தான் நடக்கணும் கூட. நீங்க அங்க எதையுமே உட்காந்து மாத்தவே வேண்டாம். சரிங்களா? இப்பெல்லாம் ரீசெண்டா நான் எப்படி இருக்கேன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை என்னால மாத்தி கூட பண்ண முடியும். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நார்மலா தப்பிக்கணும்னா இப்போ 1 மாசம் ஆகும். ஆனா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா அதுல இருந்து என்னால ஒரு 10 டேஸ்லயே வெளில வந்துட முடியும்னா கூட, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும்னா கூட அதை நான் பண்றது கிடையாது. அதை எனக்கு வர்றதை அப்படியே நான் அலோவ் பண்றது, அதை அப்படியே அக்செப்ட் பண்றது, அதை நான் சரி பண்ண ட்ரை பண்றது இல்லை. இது நினைக்கலாம், இது முட்டாள்தனமா இருக்கு, நீங்கெல்லாம் சாமியை கும்பிட்றவங்க எல்லாம் பைத்தியக்காரன், ஆன்மீகவாதின்னு சுத்திட்டு இருக்கவங்க எல்லாமே இப்படி லூஸ்தனமா தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு. ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு விஷயங்களை நம்ம பாக்குற பார்வை, அந்த எப்படி சொல்றது, அந்த கோணம், அந்த ஆங்கிள் நம்ம வேற மாதிரி பார்க்கும்பொழுதுதான் நமக்கு புரிய வரும். இப்ப நடக்கிற இந்த கர்மா, இந்த கிரியேட் ஆகிற பேக் கர்மாவெல்லாம் நம்மளால ஹேண்டிலாவது பண்ண முடியுது. ஸோ அதை விட்டுறணும். நம்ம எதையும் போய் மாத்தணும்னு நம்ம எதையாவது ஒன்று புதுசா பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு இன்னொரு கர்மா கிரியேட் ஆகும். அதனால நமக்கு என்ன நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அந்த பக்குவம் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, இப்ப இருக்க கஷ்டத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது தானா சரி ஆகட்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் வர்றதெல்லாம் இம்மீடியட்டா நமக்கு ஓவர் நைட்ல வராது. அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வரும்பொழுதுதான் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கே இல்லையே அப்படின்ட்டு. ஈவன் நான் ரீசெண்டா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு எனக்கு.
இது அதாவது ரொம்பவே நான் வந்து எது கூட அட்டாச் ஆகாம ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். அப்ப நமக்கு அவ்வளோ வேடிக்கை பார்க்குற எனக்கே திரும்ப திரும்ப என்னடா அது, இதை நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, சரி ஓகே கோயில் போகலாம் அப்படின்னுட்டு நான் கோவிலுக்கு போய் என்ன பண்ணேன்னா, சாமி கும்பிடுறதுக்கு போல பாபா கோயில் போயிட்டு நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சாமி கும்பிட வரல, உங்க கோயிலுக்கு வந்து நான் சும்மா தான் வந்திருக்கேன். நான் வந்து எதுவுமே கேட்காம இருக்கேன். அப்படி கேட்காம இருந்துமே நீங்க வந்து என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்கன்னா, அதை கூட இதை கூட கேட்கறவங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு, நான் இப்ப பாருங்க நான் வந்து ரொம்ப நார்மல் மைண்ட் செட்ல இல்ல, நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும்னு தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு கில்ட் வரணும், சரி இந்த பிள்ளை வந்து இப்படி கஷ்டப்படுதே நம்மனாலன்ட்டு உங்களுக்கு கில்ட் கிரியேட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் கூட நான் பண்ணேன். பண்ணிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற புரிதல்கள் பாத்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்லயே நான் பாபாக்கு வந்து சாரி பாபா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இத்தனைக்கும் அந்த பிரச்சனை வந்து நான் பாபா கோயில் போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வியாழக்கிழமை. அது வந்து கோஇன்சிடென்ஸ், நான் வந்து பிளான் பண்ணி எல்லாம் போல, அதுவா நடக்குது. அதனால யாரும் பயந்துக்க வேண்டாம். ஸ்பிரிச்சுவல்னா வந்துட்டு இவ்வளோ கஷ்டமா இருக்குமா, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அப்ப வந்து நம்ம நார்மலாவே இருக்கலாமே அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். எதுக்குமே ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலைகளை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு விலை கொடுத்தாகணும். அந்த விலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கெட்டதா நடந்தா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து கத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து டைமுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில டிஃபன் வந்துருது, மதியம் லஞ்ச் வந்துருது, அப்புறம் ஈவினிங் ஒரு காஃபி வந்துருது, காலையிலயும் காஃபி வந்துருது, ஈவினிங் ஸ்நாக் வந்துருது, நைட்டு டைமுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா பசிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அந்த பசியோட அருமை தெரியணும் அப்படின்னு என்ன நடக்கணும், நமக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடாது. அப்பதான் அந்த அருமை தெரியும். சரிங்களா? இப்ப அந்த பசியோட அருமை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தோட அருமை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அது மேல இன்னும் ஒரு அன்பை அதிகப்படுத்த முடியும். இது வரைக்கும் எல்லாமே சாதாரணமா கிடைக்குதுன்னா அந்த பொருள் மேலேயோ இல்ல அந்த நபர் மேலேயோ நமக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. இதுவே போராடி அதோட அருமை தெரிஞ்சு நமக்கு கடைசியா கிடைக்குது அப்படின்னா, அதை வந்து இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ அதை விட 1000 மடங்கு 2000 மடங்கு ஜாஸ்தி நம்ம அதை பார்த்துக்குவோம் இல்லையா? ஸோ அந்த பக்குவம் வரணும் அப்படின்னா நமக்கு பசி தெரியணும். அந்த மாதிரி நம்மளோட அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளோட சோல் டெவலப்மெண்ட்டுக்கு தான். சரிங்களா? இப்போ இதுல ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்னன்னா, நம்ம சோலுக்கு எல்லாமே தெரியும். இந்த லைஃப்ல இதெல்லாம் தான் நடக்கும், உனக்கு இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்கெல்லாம் வந்து உனக்கு நல்லது பண்ணுவாங்க, நீ இப்படி கஷ்டப்படுவ, இப்படி நல்லா வாழ்வ, இந்த வயசுல செத்து போயிடுவ அப்படிங்கிறது நம்மளோட சோலுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தான் சோல் அப்படிங்கிறத இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஹியூமன் பாடி இருக்கு, உள்ள இருக்க சோல் தான் நானு. அந்த சோலுக்கு பிரியான்னு பேர் கிடையாது, அது பொண்ணும் கிடையாது, பையன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சோலுக்கு மொத்த லைஃப்பும் தெரியும். அப்ப நான் தான்ப்பா அந்த சோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாம தடுக்கிறது எதுனா இந்த மாயை, நம்மளை சுத்தி இருக்கு இந்த இல்யூஷன் தான். இத்தனை வருஷமா நீங்க பாத்துட்டீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ஏன் வரணும்ன்ற கேள்விகள் இருந்திருந்ததுன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? ஏதாவது உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பான்னு நீங்க ஃபெட்டப் ஆற நேரத்துல ஒரு தடவை நீங்க ஸ்பிரிச்சுவல்குள்ள வந்துதான் பாருங்களேன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் நான் வைக்கிறேன். கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்பிரிச்சுவல்னால எந்த அளவுக்கு நமக்கு லைஃப் ரொம்ப இக்கட்டா போய் ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய பூந்தோட்டமா இருக்கும். நம்ம வந்து காடு மேடு முள்ளுன்னு எல்லாத்துலயும் நடந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த பூந்தோட்டம் அழகா அப்படியே மனம் வீசிட்டு மல்லிகைப்பூ, ஜாதிப்பூன்னு ஒரு சூப்பரா நமக்கு பிடிச்ச எல்லா பூ கார்டனுக்குள்ள போகும்போது எவ்வளவு பாசிட்டிவா ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும்னா கண்டிப்பா ஆன்மீகம்ங்கிறது நம்ம லைஃப்ல தேவை. அந்த ஆன்மீகத்தை வந்து பெருசா நீங்க கோயில் அப்படி இப்படி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டே டு டே லைஃப்ல ஆன்மீகவாதிகள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து, ஒரே சுச்சுவேஷனை கொடுத்து 100 பேர்கிட்டையும் கருத்து கேட்டீங்கன்னா அதுல யாராவது 2 பேர் 3 பேர் வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது யாரையுமே பாதிக்காது, அது ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதுதான் அவங்க தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது ஒரு அவுட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் ட்ரெண்ட்லாம் கிடையாது. இப்ப நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல்குள்ள இருக்கிறாங்க. ஆசைப்படுறவங்க வெல்கம் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி. தேங்க்யூ.